வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். மகரம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்ய போகிறீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிற காலமாக இருக்கும். ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாரம் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட பொறுப்புகள் கொஞ்சம் கூடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக திறமையோட நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணிடுவீங்க, சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸோட நம்பிக்கை, பாராட்டு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் ஏற்பட போகுது மகரம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். வியாபாரம் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையான வளர்ச்சி காணப்படும். பழைய தொடர்புகள் மற்றும் அவங்க பழைய கஸ்டமர்ஸ் மூலியமாக ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு காத்துட்ருக்கு. புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏதாவது எக்ஸ்பான்ஷன் விஷயமாக செயல்படணும் அப்படின்னா, அது மட்டும் கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு உங்களோட நிதானமான யோசனை தேவைப்படும். அது பார்த்துக்கோங்க. பண வரவு பொறுத்த வரைக்கும் சீராக இருக்கும். நீங்கள் போன காலங்களில் நடந்த சில விஷயங்கள், அதுக்கான முயற்சிகளுக்கான சக்ஸஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்க போகுது. அது பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்துக்கு தேவையான மற்றும் சொத்து தொடர்பான சின்ன சின்ன செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறது தான் இப்போது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு சேவிங்ஸாக இருக்க போகுது. அது பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் உங்களோட பொறுப்பு கூடக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு மூத்தவங்களோட ஆலோசனையும் உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் ஏற்படும் மகரம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையும் புரிதலும் ரொம்ப அவசியமாக இருக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு அவங்களோட ஒரு நல்ல வளர்ச்சி 2 பேர்கிட்டையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறாங்கங்கிறத பொறுத்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, சக்ஸஸ், ஒரு திருப்தி, சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாரம் கிடைக்க போகுது மகரம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். உடல்நிலை பொறுத்த வரைக்கும் வேலை பளு அதிகமாக இருக்கும். அதனால் டயர்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா எலும்புலையோ இல்லைன்னா மூட்டுக்களில் சில முதுகு பகுதியில் சின்ன அசௌகரியமான ஒரு விஷயம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிரும். அது கொஞ்சம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. வாக்கிங் அது மாதிரி எதனா சின்ன சின்ன ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனும் கொஞ்சம் ஒழுக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இந்த வாரம். இதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க எந்த அளவுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல கோஆப்ரேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்பர் 4ம் நம்பர் 8 இந்த 2 நம்பரும் உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலர் பொறுத்த வரைக்கும் நல்ல டார்க் ப்ளூ, அப்புறம் கரும் பச்சை சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் பிளாக்கி க்ரீன், இந்த மாதிரியான 2 கலருமே உங்களுக்கு நிறைய லக்கி கலராக இருக்கும். இது பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா, ரொம்ப பொறுப்போட, ஒழுக்கத்தோட, எந்த அளவுக்கு நீங்கள் கடின உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அவசரப்படாமல் பிளான் பண்ணி செயல்படுறீங்க. அது உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டீங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.